ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலையாக தான் கிளம்பி வந்திருக்கோம். நல்லா மத்தியான வெயிலில் தான் போயிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே. ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் ஃப்ரைடே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தேவையான திங்ஸையும் வாங்கிட்டு வந்துடலான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரமீஸ்னு ஒரு கடைக்கு தான் போயிருக்கோம். இது வந்து குவைட்டீஸ்லாம் ஷாப் பண்ணுற கடை. ஸோ எல்லாமே குவாலிட்டியாகவும் இருந்தது. ஒரே கடையில் எல்லா திங்ஸுமே இருந்தது. அதுவும் நிறைய பல்க் அமௌண்ட்டில் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இந்தியா போகிறீங்க, எல்லாமே எனக்கு பல்காக தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு சிப்ஸ் எடுத்தால் பல்க்கு தான். சாக்லேட்ஸ்லாம் அவ்வளோ வெரைட்டி இருக்குது. எல்லா வெரைட்டியான சாக்லேட்டும் இருக்குது. பட் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் பெரிய பல்காக கிடைக்குது. கீழே வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஸ்டேஷ்னரிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் திங்ஸு கூடவே சேர்ந்து பிள்ளைங்களுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் நம்மளுக்கு ஆர்கனைசர்ஸ் கூடவே சேர்ந்து செப்பல்ஸு, ஸ்கூல் பேக்குன்னு எல்லாமே இருந்தது. அதுவுமே அப்படி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நான் இந்த கடைக்கு வந்து ஆல்ரெடி 2 டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். அப்போவே நல்லா இருந்தது. ஸோ இந்த டைம் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டுட்டு போயிட்டு ஒரே கடையில் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து நிறைய திங்ஸ் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். நம்ம ஹெய்டனுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் போகணும் அப்படின்னு. ஏன்னா ஸ்டேஷ்னரிஸுமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸுமே நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து நியூ பார்ன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் விசிட். ஒரே கடையில் எல்லாமே வாங்கிடலாம். நம்ம இந்தியன்ஸ் போடுற மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸும் இருக்குது. பர்த்டே பார்ட்டிக்கெலாம் உள்ள ட்ரெஸ்ஸுமே எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக, கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. மெயினாக நல்ல பெரிய ஷாப்பாக இருந்ததுனால கலெக்ஷன்ஸுக்கு வந்து குறையே இல்லை. அப்போ கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தாலே நமக்கு செம்ம ஹாப்பியாயிரும். அப்போவுமே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஹேடில் வந்து சிட்டப்பைட்டாக இருக்கும்போது கொஞ்ச நாள் வந்து கடைக்கு போகிறதே வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சுட்டோம். இங்கே கடைக்கு போனாலே எதுவும் வாங்கணும்னு கிடையாது. நமக்கு இங்கே வந்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரி கடைக்கு போகிறது தான். போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரணும், நமக்கு தேவைன்னா மட்டும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு அவனை வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி என்னால் கூட்டிகிட்டு வர முடியும். இப்போ அடுத்தது வந்து ஹெர்லின் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் போயிட்டு எதை வேணாலும் எடுத்துகிட்டு வந்து ட்ராலி போடுதா, இது வேணும்னு கேட்கா. பில்லு போடும்போது அதை தூக்கி வெளியே வச்சா அழகாக பார்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து ட்ராலியில் போடுதா அப்படின்னு. அப்புறம் திரும்பவும் என்னமோ கொஞ்ச நாள் நம்ம எந்த கடைக்கும் போக முடியாது போல் இருக்குது. நம்ம பாப்பாவுக்கும் இதை புரிஞ்ச பின்பு தான் நம்ம எந்த கடைக்குனாலும் போக முடியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் வந்து எல்லா கடையும் போய் பார்த்து சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து பாப்பா வந்து ஒரு பால்லாம் வேணும்னு கேட்டு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் அங்கே உள்ள வண்டியில் உட்காந்துட்டு வரவே மாட்டேன்னு அழுக. அந்த மாதிரி பயங்கர நாட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அப்படியே நாங்கள் அஜால் மாலுக்கு வந்தோம். ஃபாஹில் இருக்க அஜால் மாலில் வந்து ப்ளே ஏரியாவில் ஹெடனை கொஞ்சம் நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு. ஏன்னா சம்மரில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. வீட்டில் இருந்தே 2 மாதமும் எங்களுக்கு முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ளே ஏரியாக்கெலாம் போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பிஸியாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவனுக்கும் நல்லா ப்ளே பண்ணிவிட்டு அவனுக்கு அதில் கொஞ்சம் டிக்கெட்ஸ் கிடச்சிது, அதில் ஒரு கிஃப்ட் கிடச்சிதுன்னு அவனை வந்து அன்றைக்கி அப்படியே ஹாப்பி பண்ணி விட்டாச்சு. பாப்பா வந்து அங்கே ஃப்ரீயாக வந்து கார்டே ஸ்வைப் பண்ணாமல் சில கேமில் விளையாடலாம். அதில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. அதனால் இவன் மட்டும் நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா விளையாண்டா. சில கேமில் நாங்களும் அவன் கூட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டோம். அவனோட கேம்லேயே நானும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டுட்டோம். அவனுக்கு இதெல்லாம் விட விளையாடுறத விட அந்த டிக்கெட் கிடைக்கணும், அதில் தான் அவனுக்கு செம்ம ஹாப்பி. டிக்கெட் வர்ற கேமாக பார்த்து விளையாண்டுட்டு இருக்கான். இன்னும் அந்த பெரிய கேம்லாம் விளையாட ஆசைப்பட மாட்டேங்கிறான். அந்த டிக்கெட் வரணும், அதுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடைக்கணும். அந்த கிஃப்ட்டு வந்து இன்னும் நல்லா குவாலிட்டியாலாம் இல்லை. அது ஒரு நாள் கையில் வச்சுருப்பான், அப்புறம் தூக்கி ஓரமாக வச்சுருவான். பட் அவங்க வந்து எப்படின்னாலும் சின்ன பிள்ளைங்க தானே. ஸோ டிக்கெட் வரதை பார்த்தா தான் அவனுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஹேடனுக்கு கிடச்ச டிக்கெட்ஸுக்கு வந்து இதுதான் நமக்கு கிடச்ச கிஃப்ட்டு. இதில் வந்து அவன் ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் எனக்கு வந்து ஒரு பாசி அதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ பண்ணான்னா உங்களுக்கு அவங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஹெர்லினுக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஓகே, எல்லாமே நல்லா பிங்க் கலரு, அதே மாதிரி கேர்ள்ஸ்லாம் போடுற மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருந்தது. அதனால் எங்களுக்கும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெஜிடபிள் வாங்குறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்தோம். அப்பாடா நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வீட்டுக்கு போடுற ஸ்லிப்பர் இருக்கும்ல, அது வந்து சடனாக பிஞ்சு போச்சுது. அது என்ன சொல்லிட்டா பியும். ஸோ அது இல்லாமல் எனக்கு நடக்கவும் முடியாது, தர குளிருமா. ஸோ ஸ்லிப்பர் போட்டே பழகிடுச்சு. அதனால எனக்கு வந்து இப்போவுமே வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திரும்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கிளப்பி
திரும்ப நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அல்நாசார் தான் போனோம். அல்நாசாரில் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்லாம் நல்லாயிருக்கும். மெயினாக வீட்டுக்கு போடுறது நான் அங்கே தான் வாங்குவேன்னா, ஸோ அப்படியே அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஹாஃப் கேடிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ஒரு மீடியமாக உள்ள ஒரு 750 ஃபில்ஸ் போல் வீட்டுக்கு போடுற ஒரு ஸ்லிப்பரை வந்து தேடி பிடிச்சி வாங்கினேன். அதுலேயே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு. அதுவும் இப்போ வந்து இந்த லாவெண்டர் கலர் மேலே தான் ஒரு இது, அதனால் அந்த லாவெண்டர் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருந்தேன். முந்தி எப்பவும் க்ரீன் கலர் தான் எடுப்பேன். இப்போ வந்து அந்த லாவெண்டர் கலர் நல்லா இருந்தது. அதான் போட்டுலாம் பார்த்து நம்ம சைஸு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அது கூடவே சேர்ந்து ஹேடன் மார்க்கும் கொஞ்சம் செப்பல் ஷூஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துக்கு. எப்பவும் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரோம். பட் இந்தியா வந்து இந்த தடவை போகலை. அதனால நான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, செப்பல் வந்து போட்டு பார்க்க எடுத்தோன்னா அதே மாதிரி திரும்ப அந்த இடத்துல வச்சிடணும். இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, எத்தனை செப்பல் எடுத்து கீழே போடுற அப்படின்ட்டு. அதனால் நான் எடுத்த மாதிரியே அழகாக நீட்டாக ஹேங் பண்ணி திரும்ப அதிலேயே மாட்டிட்டேன். ஏன்னா நான் வந்து எல்லா செப்பலையும் போட்டு பார்ப்பேன். அவங்க சைஸ் பார்க்குறதுக்காக ஒரு செப்பல் போட்டு பார்த்துட்டு விட்டுரு அதில் வேறு கலர் எடுப்பாங்க. நான் அப்படி கிடையாது. எனக்கு வாங்குகிற செப்பல் எல்லாம் ஒவ்வொரு மாடல் இருந்ததுன்னா எல்லா மாடல்லையும் போட்டு பார்ப்பேன். அப்போ தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஹெய்டனுக்கு அடுத்தது செப்பல் போட்டு பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நமக்கு நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒரே கடையில் நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் எந்த கம்பெனி எந்த நம்பர்னு பார்க்க முடியல. ஸோ அங்கே உட்காந்து பொறுமையாக ஒவ்வொரு செப்பலாக போட்டு பார்த்து அவனுக்கு செப்பல் எல்லாம் ஓகேவா, ஒயிட் கலர் ஷூ, பிளாக் கலர் ஷூ என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம். பட் எதுவுமே வாங்கலை. அவனுக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டான். ஸோ ஓகே, அடுத்த கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி அல்நசாரில் மெயினாக இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஷூ வந்து வைப் பண்ணுறது. இது வந்து ஹேடனோட பிளாக் ஷூவை வந்து வைப் பண்ணிக்கிடுவான் அவனே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அவன் வந்து இன்னுமே அந்தளவுக்கு நீட்டாக ஷூ பாலிஷ்லாம் போட மாட்டான். ஸோ சம்டைம்ஸ் அவனோட ஷூஸை வந்து அவனே வைப் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னா அவனே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சூப்பராக யூஸ் ஆகும். பட் இந்த ஒயிட் கலரை வந்து ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு மாதிரி ஒன்று இருக்குது. ஒயிட் கலர் ஷூலாம் சும்மா புதுசு மாதிரி மின்னுன்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒன்ஸ் அவன் யூஸ் பண்ணும்போது நான் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து வைப்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் எந்த பிராண்டுமே பார்க்குறதில்ல. நம்ம வீட்டை வந்து துடைக்கிறதுக்காக வந்து வாங்குறது. அதனால நான் சும்மா எது வந்து 1 kgக்கு வருதோ 3 பேக் ஆஃப் 1 kgன்னு கிடைக்குதோ அதை வாங்கிக்கிடுவேன். இது வந்து பேக்கெட் டிஷ்யூ. இதுவுமே அவனுக்கு ஸ்கூலில் மஸ்ட்டு கொண்டு போகணும். அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக்லலாம் போடுறதுக்காக. அப்புறம் இது வந்து எனக்காக வாங்கினேன். எனக்கு வந்து வீட்டுக்கு போடுற ஒரு ஸ்லிப்பரும், இது வந்து 2 kgன்னு ஒரு சாண்டலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நல்லா இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ஷூஸ்லாம் நான் போடுறதில்ல. இப்போ சம்மராகவும் இருக்கா, கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம வின்டர் வரும்போது தான் திரும்ப நான் வந்து ஷூஸ்க்கு போவேன். அதனால இப்போ எனக்கு இதே மாதிரி செப்பல் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதில் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. சம்மரில் எப்படியோ என்னோடய செடியை வந்து நான் பாதுகாப்பாக காப்பாற்றிட்டேன். புது இலைகள்லாம் வந்திருக்கு ஸ்னேக் பிளான்ட்டில். அப்புறம் மணி பிளான்ட்டுமே 2 இலைகள்லாம் விட்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் தான் இந்த பீக் சம்மர் வந்து நல்லாவே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குளிர் வரும். இங்கே வந்து ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்குது. ஆனாலும் தூசி, இந்த பொடி தூசியாக வரும். இதுக்கு தான் நான் வெட் வைப்ஸை மெயினாக யூஸ் பண்ணுவேன். நல்லா தொடச்சிட்டோன்னா நம்ம மூக்கு மேலே வந்து தூசி பட்டு நமக்கு தும்மல் வராது. எனக்குமே ஃபஸ்ட்டு டஸ்ட் அலர்ஜி இருந்தது. பட் இப்போ வெட் வைப்ஸை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து மூக்கு மேலே டஸ்ட்டு பட்டு நமக்கு வந்து தும்மல் வர்றதெல்லாம் கம்மியாகுது. ஸோ உங்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி இருந்தால் இந்த ட்ரிக்கை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரைடே வந்து முழுக்க கடைக்கு போகிறது, எனக்கு தேவையானது வாங்குறதுலேயே முடிஞ்சு போயிடுது. உங்களோட ஃப்ரைடேலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃப்ரைடேயை வேறு மாதிரி சூப்பராக ரீஷெடியூல் பண்ணலான்னு பிளான் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.